இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் வேதத்திலே முகம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலே பல்வேறு முகங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். பல்வேறு மனிதர்கள் பல்வேறு சூழ்நிலையிலே அவர்கள் எப்படிப்பட்ட முகத்தோடு காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். வேதத்திலே துக்க முகம், கோப முகம், பிரகாசிக்கிற முகம், கடின முகம், இப்படி பல்வேறு முகங்களை கொண்ட மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் ஒரு முகத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நெகேமியாவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலே நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறல்ல என்றார். நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? இங்கே நெகேமியா துக்க முகமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நெகேமியா ஒரு தீர்க்கதரிசி, ஒரு உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதர். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய நன்மையை விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதி. அப்பேற்பட்ட நெகேமியாவின் வாழ்க்கையிலே துக்கம் வருகிறது. அந்த நெகேமியாவும் துக்க முகத்தோடு காணப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். துக்கம் உலகத்திலே மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையிலே துக்கம் வரும். பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள் வரும்பொழுது நமக்கு துக்கம் வரும். நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள் வரும்போது நமக்கு துக்கம் வருகிறது. உள்ளத்திலே துக்கம் வருகிற பொழுது நம்முடைய முகம் துக்க முகமாய் காட்சியளிக்கிறது. ஒருவேளை மனிதர்களுக்கு நம்முடைய துக்கம் தெரியாவிட்டாலும், நம்முடைய துக்கத்தை நாம் மறைத்தாலும் கூட நம்முடைய முகம் காட்டிவிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு. நம்முடைய உள்ளத்திலே துக்கம் இருக்கிற பொழுது அந்த துக்கத்தை நம்முடைய முகம் காட்டி கொடுத்து விடும். நாம் துக்கமாக இருக்கிறதை மனிதர்கள் என்ன செய்வார்கள்? நாம் எவ்வளவுதான் மறைத்தாலும் அந்த துக்க முகத்தை வைத்து நம்முடைய முகத்தை வைத்து நாம் துக்கமாக இருக்கிறோம் என்பதை கண்டுகொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதற்கு விதி விலக்கல்ல. அவரும் இந்த உலகத்திலே நம்மை போல மனிதனாக வாழ்ந்த காரணத்தினால் ஆண்டவருக்கும் இந்த உலகத்திலே துக்கம் வந்தது. கெத்சேமனே தோட்டத்திலே ஆண்டவர் ஜெபிக்க செல்லும்போது ஆண்டவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரும் துக்கப்பட்டார், ஆண்டவரும் வியாகுலப்பட்டார். இந்த நெகேமியாவினுடைய துக்கத்திற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ராஜா கேட்கிறார், நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? அப்பொழுது நெகேமியா சொல்லுகிறார், என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணம், அந்த எருசலேம் பட்டணம் பாழாய் கிடக்கிறது. அந்த நகரம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த வாசல்கள் எல்லாம் இடிந்து கிடக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று சொல்லி நெகேமியா சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ராஜாவின் கண்களிலே அவருக்கு தயவு கிடைக்கிறது. விசாரிக்கிறார், உன் பிரயாணம் எவ்வளவு நாள் ஆகும்? நீ உன்னுடைய அந்த எருசலேம் பட்டணத்திற்கு சென்று வர எவ்வளவு நாள் ஆகும் என்று சொல்லி அவர் விசாரிக்கிற பொழுது நெகேமியா ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடியில் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அந்த துக்கமான நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அவர் அந்த நேரத்தில் அவர் அங்கங்கே போய் ஜெபிக்கலை. ராஜாவுக்கும் அவருக்கும் உரையாடல் நடக்கிறது. அந்த மனதிற்குள்ளாக ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடியில் அவர் ஆண்டவரிடத்திலே அவர் தயவு கேட்கிறார். ஆண்டவரே, இந்த மனுஷன் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். உடனே அவருடைய கண்களில் இவருக்கு தயவு கிடைக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? பிரயாணத்திற்கு வேண்டியதெல்லாம் அவருக்கு கொடுத்து அந்த எருசலேமுக்கு அவரை அனுப்பி வைக்கிறார். அங்கே போய் மக்கள் எல்லாம் அவர் அந்த பாழான ஸ்தலத்தெல்லாம் பார்த்து ஜனங்களை கூட்டி சேர்த்து அந்த அலங்கத்தை எல்லாம், இடிந்து கிடக்கிற அலங்கத்தை எல்லாம் அவர் மறுபடியும் கட்டி எழுப்புகிறதை நெகேமியாவிலே நாம் வாசிக்கிறோம். அந்த நெகேமியாவின் துக்கம் அங்கே சந்தோஷமாய் மாறினதை நாம் வாசிக்கிறோம். இதே போல வேதத்திலே இன்னும் ஒரு நபர், துக்க முகத்தோடு இருந்த ஒரு நபரை நாம் பார்க்கும் பொழுது அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாள் குழந்தை இல்லாதது நிமித்தமாக அவள் துக்கத்தோடு காணப்பட்டாள். அவளுடைய சக்களத்தி இந்த அன்னாள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி துக்க முகத்தோடு இருந்த அன்னாள் ஒரு நாள் எழுந்து தேவாலயத்திலே போய்
அவள் மனங்கசந்து அழுது ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி அவள் ஜெபித்தாள். அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்கு கூட வாழ்க்கையில் துக்கம் வரும் பொழுது நாம் எழுந்து தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற பொழுது மனம் கசந்து அழுது நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஊற்றி ஜெபிக்கிற பொழுது ஒரு விடுதலை நமக்கு கிடைப்பதை நாம் உணர்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல அந்த அன்னாள் அந்த தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அழுது ஜெபித்த பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னொரு சம்பவத்திலே எம்மாவூருக்கு போன சீஷர்கள் ஆண்டவருடைய மரணத்தின் நிமித்தமாக மரணத்தின் நிமித்தமாக அவர்கள் துக்கத்தோடு வழி நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அங்கே அவர்களோடு வருகிறார். அந்நியராய் அவர்களோடு அவர் வந்து அவர்களோடு பேசுகிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், அந்த சீஷர்கள் 2 சீஷர்களையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொல்லி அறியாதவர் போல ஆண்டவர் கேட்கிறார். அங்கே அந்த 2 சீஷர்களும் துக்க முகத்தோடு காணப்பட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களோடு பேசி வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விளங்க காட்டி அவர்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியும்படியாய் வேத வசனங்களை எல்லாம் விளக்கி காட்டுகிறார். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபட வேண்டும் என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி அந்த வசனத்தை எல்லாம் எடுத்து காட்டி அவர்களுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த சீஷர்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். இவ்விதமாக நாம் வேதத்திலே துக்கமுகமாய் இருந்தவர்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆற்றி தேற்றி அவர்களுடைய துக்கத்தை மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகத்தில் எந்த ஒரு காரியமும் பிரச்சனையும் நிரந்தரமானதே இல்லை. துக்கம் அது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது அந்த துக்கம் என்ன செய்கிறது, கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மளும் கூட வாழ்க்கையில் துக்கமுகமாய் நாம் காணப்படுகிற பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த துக்க முகத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அந்த அன்னாள் மகிழ்ந்து களிகூறும்படியாய் ஆண்டவர் அவள் சந்தோஷப்படும்படியாய் ஆண்டவர் அவளை மாற்றினார். அதுபோல அந்த நெகேமியாவும் கூட அந்த அலங்கத்தை குறிப்பிட்ட நாளிலே கட்டி முடித்து அவரை மகிழ்ந்த ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்திருந்ததை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பொழுது ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவர் அந்த துக்கத்தை மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் அவர்கள் துக்கத்தை மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன், அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் கூட ஒருவேளை நீங்களும் கூட துக்கத்தோடு இருக்கலாம். ஏதாவது ஒரு மன அழுத்தத்தின் நிமித்தமாக ஏதோ ஒரு காரியம் துக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அந்த துக்கத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட சுவாமி துக்கத்தோடு ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அந்நாளுடைய துக்கத்தை மாற்றின ஆண்டவர், அந்த நெகேமியாவினுடைய துக்கத்தை மாற்றின ஆண்டவர், எம்மாவூருக்கு போன சீஷர்களுடைய துக்கத்தை மாற்றின ஆண்டவர், அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மகிமை